தாயே, நீலி மாகாளி இறங்கி வாமா, உன்னை நம்பி வந்திருக்காங்க. நீலி மாகாளி. சாமி, என்னாச்சு? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப காலம் தாழ்த்திட்டீங்க. சாமி, இதுக்கு மேல நாம எந்த காரியமும் பண்ண முடியாது. அது சக்தி, மகா சக்தி. அந்த பொண்ணுக்குள்ள தெய்வ அருள் இருக்கு. பாலாபிஷேகம் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள வந்திருந்தா அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். சாமி, பாலாபிஷேகத்துக்கு பலன் கிடைக்காத மாதிரி செய்ய வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அது ரொம்ப சிரமம். கொஞ்சம் தப்பா போனாலும் உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா, அது ஒண்ணுதான் வழி. அதை விட்டா வேற வழி எதுவும் இல்லை. நீங்க முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க சாமி. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் முடிச்சு காட்டுறேன். அது ரொம்ப சிரமம். நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரணம் கிடையாது. ஆனாலும் சொல்றேன், முடிவு நீங்க தான் எடுக்கணும். யாரு அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்களோ அந்த பொண்ணு கையாலேயே திரும்ப மாற்று அபிஷேகம் பண்ணணும். இந்த மாற்று அபிஷேகத்து நீரில் எலுமிச்சை சாரோட வரமிளகாய் தூளை கலந்து அந்த அபிஷேகத்தை பண்ணணும். எந்த கை அம்மனை குளிர வச்சதோ அதே கை அம்மனை எரிச்சல் அடைய வைக்கணும். அந்த அபிஷேகம் நடந்துட்டா அந்த பொண்ணுக்கு கிடைச்ச அம்மனோட அருள் நீங்கி குழந்தை பாக்கியம் அவ கைவிட்டு போயிடும். அந்த அபிஷேகத்தை வர்ற பௌர்ணமி தினத்துல காலையில 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள செய்யணும். அந்த நேரத்துல தான் ஆத்தா கோபத்தோட உச்சிக்கு போகும். சரிங்க சாமி. மறந்துடாதீங்க, 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள. காலம் தவறுனா கஷ்டம் வந்து சேரும். கண்டிப்பா சாமி. ஜெய் மாகாளி. வரோம் சாமி. வாங்க. வா கண்மணி. என்னத்த, அது எப்படி அவ்வளவு பண்ண வைக்க முடியும்? வெளியே போய் பேசிக்கலாம். வா. அத்தை, இது முடியுமா அத்தை? ஏன் கண்மணி அப்படி கேக்குற? அவர் ஏதோ தப்பா போனா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. நாம ஏதாவது பண்ணி அது ஏதாவது தப்பா போச்சுன்னா என்னத்த பண்றது? அதெல்லாம் எதுவும் தப்பா போகாது கண்மணி. நீங்க தப்பா போகாதுன்னு எந்த நம்பிக்கையில அத்தை பேசுறீங்க? எல்லாம் ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் கண்மணி. நான் அந்த வீட்ல நல்லவளா நடிக்கிற வரைக்கும் அங்க நான் வச்சது மட்டும்தான் சட்டம். என்ன மீறி அங்க ஒரு துரும்பு கூட அசையாது. ராசாத்தி, ராசாத்தி,
ஏய் ராசாத்தி, ராசாத்தி, என்ன யாரையுமே காணோம்? ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? அதுவும் வசதிதான். டேய் 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 டேய், இங்க வா இங்க வா. அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லு. போறேண்ணே. என்னடா பாத்தும் பார்க்காம போற? அது ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் அப்படி என்னடா முக்கியமான வேலை? அண்ணே, நான் உனக்கு அப்புறம் சொல்றேண்ணே, ரொம்ப அர்ஜென்ட். ரொம்ப அர்ஜென்டா? ஐயோ ஆமாண்ணே, நீ கொஞ்சம் வழியை விடு. ஏய் இது என்ன கையில? அது எதுக்கு உனக்கு? என்னன்னு சொல்றதுல என்னடா குறைஞ்சு போயிட போற? இத பாரு, எனக்கு விளக்கம் சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இனிய எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? கையில என்ன இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ சம்திங் ராங். என்னன்னு பாத்துருவோம். ராசாத்தி, ராசாத்தி. சரி, நாம ஒரு குளியல போட்டுருவோம். சரி. அந்த கவர்ல அப்படி என்ன வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா. சரி, நாமளே பாத்துருவோம். குளிக்கிறான். அட அல்வா? அட பாவி, இதான் உன்னோட ஐடியாவா? இதை வச்சுதான் டெய்லி ராசாத்திய மயக்கிட்டு இருக்கியா? இப்பதான்டா தெரியுது கட்டில் உடையிற ரகசியம். நீலாம் ஒரு தம்பியாடா? ஒரு அண்ணன் ஒருத்தன் அம்போன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கும் நம்ம ரகசியத்தை சொல்லி கொடுப்போம்னு தோணுச்சாடா உனக்கு? நீ சொல்லலன்னா என்ன, நான் கண்டுபிடிச்சிட்டல. இனிமேல் நானும் கட்டில உடப்பல்ல. இந்த அல்வா உனக்கு கிடையாதுடா, என் கண்மணிக்கு தான். கண்மணி கிட்ட இதை கொடுத்து அவகிட்ட நான் பேசுற பேச்சுல கண்மணி அப்படியே அசந்து சொக்கிருவால. கண்மணி, கண்மணி. என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அப்படியே கேட்டா மட்டும் தரப்போற பாரு. தெரியுதுல்ல, போங்க. ஏண்டி, அதுக்குன்னு ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியை ரசிக்க கூட கூடாதா? ரசிக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. இருக்கே. மின்னல் போன்ற உன் பார்வை, மெல்லிய இடை, கத்தி போன்ற உன் வார்த்தை. நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. ஏண்டி எது பண்ணாலும் ஏன் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற? நீங்க தேவையில்லாம பேசினா நான் அப்படிதான் பண்ணுவேன். கண்மணி, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் நீ பார்த்த அப்புறம் மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்தி ஓ, வரும். அப்படி என்ன கிஃப்ட்? டொண்டடை. டொண்டடை. உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? எனக்கு அல்வாவும் பிடிக்காது, அல்வா தரவங்களையும் பிடிக்காது. ஏன் கண்மணி என் இதயத்தை காயப்படுத்துற? ரொம்ப நடிக்காதீங்க. ஹைதராபாத்க்கு கபடி விளையாட போனீங்களா இல்ல லவ் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்க போனீங்களா? லவ் பண்றதுக்கு எதுக்கு கோர்ஸ்? உன்னை பார்த்தாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அருவி மாதிரி கொட்டும். ஓ, இங்க ஒன்னும் கொட்ட வேண்டாம், போங்க. அப்படி சொல்லாத கண்மணி, உனக்காக தானே ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அது பிடிக்காதுன்னு இப்பதானே சொன்னேன். கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கலாம்ல? எனக்கு வேண்டாம். இல்ல, நீ சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும். காமி.
என்ன கண்மணி, ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? நான் சொன்னேன்ல உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. கண்மணி எப்படி இருக்கு? சொல்லு கண்மணி. என்ன கண்மணி பதில் பேசாம இருக்க? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஓ, எனக்கு ஊட்டுறியா? அடாடாடா, இத சாப்பிட்ட உடனே உனக்கே ரொமான்ஸ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தியா? குடு 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 குடு. ஐயோ, தீ பிடிச்சிருக்கு. சீக்கிரம் யாராவது வாங்க. தீ பிடிச்சிருக்குங்க. என்னாச்சு? என்னவங்க? தீ பிடிச்சிருக்குங்க. பாத்துங்க. நீ தள்ள இந்த பக்கம். என்ன? பாத்துங்க. ஏய் பாரு, என்னாச்சுப்பா? என்ன எப்படி தீ வந்துச்சு? என்னாச்சு? தெரியலண்ணே. என்னாச்சுமா? வாங்க, கைங்க. என்னாச்சு? என்ன மங்க எப்படி ஆச்சு? எப்படி மங்க தீ பிடிச்சது? தெரியலங்க. நான் உள்ள வந்து பாக்கும்போது தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அங்க எப்படிமா தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு? அந்த ரூம்ல தான் ஒரு தீப்பெட்டி கூட இருக்காதே. தெரியலையே மாமா. உனக்கே தெரியாம எப்படி மங்கை தீ பிடிக்கும்? நீதானே அந்த ரூம்ல இருக்க. அக்கா, நான் இப்பதான்க்கா துணி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனேன். உள்ள போனா தீ பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. திருட வந்த மாதிரி யாராவது வந்து தீ வச்சிருப்பாங்களோ? என்ன பேசுறீங்க நீங்க? திருடன் எப்படி உள்ள வர முடியும்? அதுவும் இந்த நேரத்துல? மங்கை, நீ ஏதாவது மெழுகுவத்திய கொளுத்தி வச்சியா? இல்லக்கா, நான் எதுவுமே பண்ணி வைக்கல. தானா எப்படி மங்கை தீ பிடிக்கும்? எனக்கு புரிஞ்சு போச்சு இது எப்படி நடந்திருக்கும்னு. என்ன மரகதம்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ரோட்ல நடந்த பாலாபிஷேகம் சரியில்லை, அதனால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னல. அப்படி நான் சொன்னப்போ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு நீங்க நம்பாம இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு. நல்ல வேளை மங்கைக்கு ஒண்ணு ஆகல. மங்கைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழத்தான் முடியும். ஏதோ நல்ல நேரம், எதுவும் ஆகல. அடுத்து இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அட விடு மரகதா, ஏதோ கவனக்குறைவால நடந்து போச்சு. இதை பெருசுபடுத்தாத. வேற வேலை இருந்தா பாரு. வேற வேலையா? நீங்க இப்பவும் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. இங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்து போயிருக்கேன். உங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்ல. எதுவும் ஆகாது மரகதா. சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க. வீட்ல கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒருத்தி இருக்கா. என் பயமும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுவோ நடக்கட்டும், என்னமோ நடக்கட்டும்னு நானும் உங்களை மாதிரியே இருக்கேன். அத்தை, ஒரு நிமிஷம். மாமா, அத்தை யாருக்காக இதெல்லாம் சொல்றாங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்,
யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. அவங்க எப்பவுமே நம்மள பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரியத்தைக்காக நான் முடிவெடுத்துட்டேன். இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல தானே மரகத மூச்சு புடிச்சு கத்திட்டு இருந்தா. நான் எலுமிச்சம்பழம் வச்சு மாற்று அபிஷேகம் பண்றேன். வேண்டாம் ராசாத்தி. அத்தை, எனக்கு என்னை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். ராசாத்தி, நீ மாற்று அபிஷேகம் பண்ணா உன்னோட ஆசை குழந்தை பாக்கியம்லாம் என்னமா ஆகுறது? ஆமா ராசாதி, நீ எதுவும் பண்ண வேணாமா. உன் கனவை அழிச்சு தான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைம்மா. இல்ல மாமா, நான் பண்ணதான் போறேன். ராசாத்தி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காது ராசாத்தி. என்ன எதுவும் சொல்லாதீங்க. பெரியத்த சொன்ன மாதிரி நான் மாற்று அபிஷேகம் பண்ணதான் போறேன். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இது என்னோட முடிவு. இதை யார் தடுத்தாலும் நான் கேட்கறதா இல்ல. ராசதி, அழாதம்மா, அழாத. இதுதான் விதினா அதை யாரால மாத்த முடியும்னு சொல்ல. உன் மேல தப்பு இல்லம்மா. ரசத்தி, நீ வேணா பாரிக்கிட்ட போய் சொல்லுமா. என்னால திரும்பவும் மறு பாலாபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லு. பாரி சரின்னு தான் சொல்லுவான். பிரச்சனை முடிஞ்சிடும். வேண்டாம்ப்பா, நான் முடிவெடுத்தது எடுத்ததாவே இருக்கட்டும். ஏம்மா? இல்லப்பா, நீங்க தான் சின்ன பிள்ளையில இருந்து கொடுத்த வாக்க காக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கீங்களே. நான் உங்க பொண்ணுப்பா. மாத்தி பேசி பழக்கம் இல்ல. நான் வேற அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். என்னால மாத்தி பேச முடியாதுப்பா. நான் அபிஷேகம் பண்ணிதான் ஆகணும். ரசதி, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா. கவலைப்படாத. நாம எடுத்த முடிவு தப்பா இருந்தா கூட அதை சரி பண்ண முயற்சிக்கலாம். தப்பில்லை. உன்னோட நல்ல மனசுக்கு 1000 பேர் எதிராக வந்தாலும் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ராசாத்தி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்கும். வாமா, போய் படுத்துக்கோ. படுத்துக்கோமா. நிம்மதியா தூங்குமா. அப்பா இருக்கேன், தைரியமா இரு. இந்த உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் மாறி மாறி சோதனை நடந்துகிட்டே இருக்கும் போல. என்னைக்கும் நமக்கு நல்லதே நடக்காது போல. ராசாதி, ராசாதி, ராசாதி. இங்க இருக்காளா? Thank you so much, ராசாத்தி. Thank you so much. நான் இப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மாமா,
எதுக்கு மாமா சந்தோஷப்படுறீங்க? ம், எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? சொல்றேன். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, பால் அபிஷேகத்தை முறியடிக்க நீ மாற்று அபிஷேகம் பண்றல, அதுக்கும். இன்னொன்னு, அப்புறம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக உன் குழந்தை ஆசையெல்லாம் மூட்டை கட்டின பாரு, அதுக்கும். இந்த 2த்துக்கும் சேர்த்துதான் பெரிய நன்றி. இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது ராசாத்தி. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. மாமா, நான் அம்மா ஆகவே கூடாதா? நான் எதுக்கும் ஆசைப்படவும் கூடாதா? நானும் மனுஷி தானே மாமா. எனக்கும் என்ன ஆசையும் இருக்கும்ல. ஆனா உங்களுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்குல்ல. என்ன நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு நாள் என்கிட்ட அன்பா பேசிருப்பீங்களா? நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் நான் உங்களை என்னைக்காச்சும் வெறுத்து பேசிருக்கேனா? அப்படி இருந்தும் நீங்க என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருப்பீங்கல்ல. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி மாமா தெரியுது? இனி எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் மாமா. போதுமா? சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. ஐயோ, இவ வேற இப்படி பேசுறாளே. நம்ம பேசுனத கீழே போய் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாளோ? இவகிட்ட ஏதாவது பேசி இவ மனச மாத்தணுமே. சரி, ஏதாவது பண்ணுவோம். ராசாத்தி, என்னங்க? கண்மணி ஃபோன் பண்றா. ஹலோ தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க தம்பி? நீ வந்துட்டு இருக்கோம். நீ என்ன இவ்ளோ நேரமாவா? இல்ல, நீ வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் மாத்திட்டு இருக்காங்க. டயர் பஞ்சரா? அத்தை என்னாச்சு அத்தை? டயர் பஞ்சரா கண்மணி? டயர் தானே, கழட்டி மட்டும் 10 நிமிஷம் ஆகும், வந்துருவாங்க. தம்பி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? அவ்வளவுதான், நீ முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். சரி, சீக்கிரம் வாங்க தம்பி. நமக்கு டைம் இல்ல. சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணணும். நாங்க கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதான் அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி சரி வாங்க. சரிங்க. நீ என்ன சொன்னாங்க? அண்ணி பேசுறாங்க, நல்ல நேரம் முடிய போதான், சீக்கிரம் வர சொல்றாங்க. என்னப்பா, ரெடி ஆயிடுச்சா? இதோ முடிஞ்சிடுச்சுப்பா. சீக்கிரம் வாங்க. வாப்பா, வந்து வண்டி எடு, லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. அத்தை வாங்களா? வாங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அத்தை என்னத்த பஞ்சர் ஓட்ட இவ்ளோ நேரமா? கிளம்பிட்டாங்க கண்மணி, வந்துருவாங்க. அத்தை, அப்போ இந்நேரம் அவங்க வந்திருக்கணும்ல அத்தை. ஆனா அவங்கள காணுமே. அதான் எனக்கும் கடுப்பா இருக்கு. அத்தை மணி பாருங்க அத்தை, 9:45 ஆகுது. அவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எப்படி நம்ம பிளான் தெரியும்? மங்கை அத்தை ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. நம்மள தவிர யாருக்கும் ராசாத்தி மாற்று அபிஷேகம் பண்றது பிடிக்கல அத்தை. வேணும்னே தான் லேட் பண்றாங்க. இல்ல கண்மணி, நம்மளை விட ராசாத்தி மாத்த அபிஷேகம் பண்றதுல இனி எனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால கண்டிப்பா டைமுக்கு வந்துருவாங்க. இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டே இரு, அவன் அவளோட சந்தோஷமா தான் இருக்கான். வந்துருவாங்க கண்மணி, வந்துருவாங்க. மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு மாமா. அதானே, இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா காணுமே. எதுக்கு அவசரம்? மெதுவா வரட்டும், விடுங்கப்பா. என் அவசரம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன?
சரியான நேரத்துக்கு அபிஷேகம் பண்ணாம போனா நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருமே. பா, சித்தப்பா கார் வந்துருச்சு. ராசாத்தி வா இறங்கு. ஏன் பாரு இவ்வளவு நேரம்? நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைண்ணே, இந்த டயர் பஞ்சனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல. இப்படி சும்மா நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு பெரியம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அபிஷேகம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாம்மா? அப்படி ஓரமா வாங்க வாங்க. எங்க பசங்களும் வீட்டுக்காரங்களும் மில்லுக்கு போயிருக்காங்க. அவங்க வர நேரம் அது. அம்மா, அப்படியே பணம். நீங்க என்ன நேரத்தை குறிச்சு கொடுத்தீங்க? அந்த நேரத்துல ஒழுங்கா அபிஷேகம் நடக்கல. நடக்கலையா? ஆமா, அவங்க வந்ததே லேட்டு தான். ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுல தப்பு நடந்தா உங்க குடும்பம் பாதிக்கப்படும்னு. அத்தை, என்னத்த? நானும் அன்னைக்கே சொன்னேன்ல. இதுக்கு மேல இதுல இருந்து நீங்க மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும். சாமி, அப்படி என்ன ஆபத்து வரும்? ஏன் எங்களை இப்படி ஒரேடியா பயப்பட வைக்கிறீங்க? ஐயோ அம்மா, உங்களுக்கு புரியல. நாம சாமிக்கு எதிரா அபிஷேகம் பண்ணி சாமிய ராசாத்திக்கு எதிரா திருப்பி விட பார்த்தோம். அதனால தான் சாமி துடிப்பா இல்லாத நேரம் பார்த்து உங்களுக்கு குறிச்சு கொடுத்தேன். ஆனா நீங்க நான் சொன்ன நேரத்தை மீறி ஆத்தா விழிப்பா இருக்கிற நேரத்துல பூஜை பண்ணிருக்கீங்களே. இந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணதுனால ஆத்தாவோட கோபத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. ஆத்தாவுக்கு அந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணா ஆத்தா அந்த சிலையிலிருந்து வெளியேறி இருக்க இடம் இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு கண்டிப்பா சுத்திக்கிட்டு இருப்பா. அவ ராசாத்தி உடம்புக்குள்ளதான் பூந்திருப்பா. எதுக்கும் ராசாத்தி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஜாக்கிரதையா இருங்க. அம்மன் அவ உடம்புல இருக்கிறதுனால அவ ரொம்ப உக்கிரமா இருப்பா. அவகிட்ட நீங்க பார்த்து பேசுங்க. இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும். ஐயோ சாமி, என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அந்த ராசாத்தியை விட்டு அம்மன் எப்ப போகும்? அதை யாராலையும் சொல்ல முடியாது. அவளுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் போவா. அவ ராசாத்தி உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஆபத்து தான். இப்ப கூட நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அபிஷேகம் நடந்திருக்கும்னு நம்பி வந்துட்டேன்.
இங்க இருந்தா எனக்கு ஆபத்து. நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. எனக்கு எதிராக ஏதாச்சும் பண்றீங்களா? அப்படிப்பட்டவங்கள நான் என்ன பண்ணணும்? ஏண்டா நீ நான் அசர நேரம் குறிச்சு கொடுத்து எனக்கே மாந்திரிகம் பண்றியா? இனிமே உன் ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி வேலை நீ பண்ணக்கூடாது. தாயி, அம்மா, அத்தை, வேண்டாம். அம்மா, தாயி, அம்மா, வேண்டாம், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க தாயி, வலிக்குது தாயி, அம்மா, அம்மா, வேண்டாம்மா, விடுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணல. பண்ணுவியா? என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு. ஐயா, அம்மா, ஐயா, வேண்டாம், வலிக்குதும்மா. வேண்டாம் தாயி, நான் சரியாமா பண்ணிட்டேன். தாயி, என்ன மன்னிச்சிடுங்க தாயி, அம்மா. ஐயோ அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. கையில சாட்டு வச்சிருக்க அத்தை. நான் இருக்கேன்ல. நீங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனைய கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன்.